அஸ்ஸலாமு அலைக்கும். அசர் தொழுகை முடிந்த பிறகு ஒரு நடைபயணம் எனக்கு வழக்கம். சமீபத்தில் பழகிய நண்பன் நிசாரும் என்னுடன் இருப்பான். பேசிக்கொண்டே நடக்கும்போது ஒரு நாள் நான் அவனிடம் கேட்டேன், நிசார், நீ தஹஜ்ஜுத் தொழுகையை செய்வதுண்டா? அசாதாரணமான கேள்வியை கேட்டதும் அவன் சிரித்துக்கொண்டே சொன்னான், ஆமாம், ஆனால் திருமணத்திற்குப் பிறகுதான் நான் தஹஜ்ஜுத் தொழ ஆரம்பித்தேன். அதென்ன காரணம்? ஏதாவது குறிப்பிட்ட காரணமா என்று கேட்டதற்கு அவன் தஹஜ்ஜுத் தொழுகைக்கு காரணமான அந்த கதையைச் சொல்ல ஆரம்பித்தான். நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவன் நான். ஆனால் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இதற்கு காரணம் வேறொன்றுமில்லை. நல்ல மார்க்க அறிவு, ஒழுக்கம், மற்றவர்களுடன் நடந்து கொள்ளும் திறன், குடும்பத்தை சமமாக நேசிக்கும் பண்பு ஆகியவை கொண்ட ஒரு பெண்ணை பெறுவதற்கு இப்படியொரு முடிவு எடுக்க வேண்டும் என்று தோன்றியது. இந்த விஷயத்தை திருமணம் பேசும் சமயத்தில் வீட்டில் சொன்னேன். ஆனால் அம்மாவை தவிர மற்றவர்கள் இதற்கு உடன்படவில்லை. அவர்களுக்கு இது பிடிக்கவில்லை என்று இல்லை, ஆனால் அண்ணன்களும் அப்பாவும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அவர்களை எதிர்த்து ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலையில் கடைசியாக அவர்கள் சொன்ன பெண்ணை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டேன். ஆனால் மனதில் இன்னும் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த பெண்ணைத்தான் வாழ்க்கை துணையாக பெற வேண்டும் என்ற எண்ணமே இருந்தது. அதனால் பல நல்ல திருமணப் பேச்சுக்களை பிடிக்கவில்லை என்று கூறி மறுத்தேன். கடைசியில் விதி போல என் மனதுக்கு ஒரு பெண்ணை பெரிய ஆனால் ஒழுக்கமான குடும்பத்தில் இருந்து காட்டி, இதற்கும் குறை கண்டுபிடிக்கப் போகிறாயா நிசார் என்று அப்பா கோபமாக பார்த்து கேட்டபோது நான் சம்மதித்தேன். ஆனால் ஒரு பயம் இருந்தது. இவ்வளவு பெரிய குடும்பத்தில் வளர்ந்த இவளுக்கு இஸ்லாமிய வாழ்க்கை முறைகள் தெரியுமா? என் விருப்பங்களுக்கு ஏற்ப வாழ முடியுமா? இவளுக்கு பேஷனும் ஆடம்பர வாழ்க்கையும் தான் முக்கியமாக இருக்குமோ என்ற கேள்விகள் என்னை வேட்டையாடின. நிச்சயதார்த்தத்திற்கு பிறகு அவளுடன் தொலைபேசியில் பேசும்போது அவளின் கேள்விகளும் பதில்களும் என்னை மேலும் கவலையடையச் செய்தன. வீட்டில் என் மனவேதனையை பலமுறை திறந்து சொன்னேன். இப்படியொரு உறவில் என்னை இழுத்துவிட்டு என் வாழ்க்கையை நாசப்படுத்தியதால் உங்களுக்கு நிம்மதியாகிவிட்டதா என்று கேட்டபோது, இன்னும் திருமணமாகவில்லை, இப்படியெல்லாம் பேசுகிறாயே என்று அவர்கள் என்னை தனியாக விடுவது போல் உணர்ந்தேன். திருமண நாள் நெருங்கிய போது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய எனக்கு பயமே மிஞ்சியது. கனவு கண்ட வாழ்க்கை இழந்தவனின் மனநிலையுடன் எதையும் யாரிடமும் சொல்லாமல் எல்லாவற்றையும் இறைவனிடம் சொல்லி விதி என்று ஆறுதல் அடைந்து நடந்தேன். திருமணம் ஆடம்பரமாக முடிந்தது. மனைவியாக வந்தவளை பற்றி நினைக்கும் போதே எனக்கு ஒரு வெறுப்பு உணர்வு ஏற்பட்டது. அன்று இரவு அலங்கரிக்கப்பட்ட மணமறையில் அவள் அருகில் அமர்ந்தபோது அவளை பார்க்கவே மனசு வரவில்லை. சிறிது நேரம் உள்ளே இருப்பதை வெளிக்காட்டாமல் பேசிக் கொண்டிருந்தேன். நான் கேட்டவற்றுக்கு அவள் தலைகுனிந்து மெதுவாக பதில் சொன்னாள். அதற்கு மேல் பேசாமல் நான் வெளியே சென்றேன். உணவு உண்டு படுக்கத் தயாராகும்போது அவளை பொருட்படுத்தாமல் ஏதோ நினைத்து கொண்டு படுத்திருந்தேன். அதிகம் பேசாமல் திருமண நாளின் களைப்பால் நான் விரைவில் உறங்கிவிட்டேன். உறக்கத்தில் ஏதோ கனவுகள், உடைந்த கனவுகள் என்னை பார்த்து சிரிப்பது போல் இருந்தது. இழந்த வாழ்க்கையையும் கனவுகளையும் நினைத்து பைத்தியம் போல் அலைவது போல் உணர்ந்தேன். திடீரென யாரோ அழுவது போல் தோன்றியது. கனவுகள் மறைந்து உறக்கத்தில் இருந்து விழித்து கவனித்த போது என் அருகில் இருந்து ஒரு கண்ணீர் முனகல் கேட்டது. மொபைலை எடுத்து அதன் வெளிச்சத்தில் பார்த்தபோது அவள் எழுந்து உட்கார்ந்து தலைகுனிந்து அழுது கொண்டிருந்தாள். உடனே எழுந்து லைட்டை போட்டு அவள் முகத்தை உயர்த்தி பார்த்தபோது அவளின் கலங்கிய கண்களும் கண்ணீரால் நனைந்த துப்பட்டாவும் அவள் நீண்ட நேரம் அழுதிருப்பதை உணர்த்தின. பயத்துடன், என்ன நூர்ஜா, ஏன் அழுகிறாய் என்று கேட்டபோது அவள் பதில் சொல்லாமல் முகத்தை குனிந்தாள். நான் அவளுடன் அதிகம் பேசவில்லை, நெருங்கவில்லை என்று அவளுக்கு வருத்தமோ என்று தோன்றியது. அவள் முகத்தை மெதுவாக உயர்த்தி, என்ன ஆயிற்று சொல்லு, நான் உனக்கு பிடிக்கவில்லையா அல்லது நான் பேசாமல் படுத்துவிட்டதால் வருத்தமா என்று இடறிய குரலில் கேட்டேன். அவள் மயிலாஞ்சி மணக்கும் கையால் என் உதட்டை மூடி என் கண்களை பார்த்து முகத்தை துடைத்து கொண்டு சொன்னாள், இக்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அழுதது
நான் எப்போதும் தஹஜ்ஜுத் தொழுவேன். இங்கே உலு செய்ய வெளியே போக வழி தெரியவில்லை. இக்காவின் தூக்கத்தை கெடுக்கக்கூடாது என்று விழிக்கவும் முடியவில்லை. சுப்ஹி பாங்கு ஒலிக்கும்போது தொழுகை தவறிவிடுமோ என்று நினைத்து அழுதேன். என்னை தவறாக நினைக்க வேண்டாம் இக்கா. அந்த குழந்தை மனதுடன் தன் இதயத்தின் வேதனையை அவள் சொன்னபோது என் மனதில் மகிழ்ச்சியின் அலைகள் அடித்துக் கொண்டிருந்தன. அவள் வார்த்தைகளை கேட்டு கண்ணீர் நிரம்பிய கண்களை அவள் பார்க்காமல் துடைத்து இறைவனை புகழ்ந்து அவளிடம், என்னிடம் சொல்லியிருக்கலாமே, வா என்று சொல்லி அவளை அழைத்து உலு செய்ய வெளியே அழைத்துச் சென்றேன். அவளுடன் உலு செய்து அறைக்கு வந்து முதல் முறையாக தஹஜ்ஜுத் தொழுது சலாம் செய்து அவள் கைகளில் முத்தமிட்ட போது நான் கனவு கண்டதை விட இறை நம்பிக்கை கொண்ட ஒரு பெண்ணை வாழ்க்கை துணையாக பெற்ற மகிழ்ச்சி மனதில் நிரம்பியிருந்தது. அன்று முதல் நான் தஹஜ்ஜுத் தொழ ஆரம்பித்தேன் என்று அவன் முடித்தபோது நல்ல மனைவியை பெற்ற அவனை நினைத்து என் மனதிலும் ஒரு பெரிய மகிழ்ச்சி தோன்றியது. திருமணம் செய்யப் போகும் பெண்ணின் மார்க்க அறிவையும் பண்பையும் பணத்தின் அளவுகளால் அளவிடக்கூடாது. இறைவனை பயப்படுபவர்கள் பணக்காரர்களாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும் அவர்கள் இறைவனின் மார்க்கத்தை இதயத்தில் வைத்திருந்தால் அது ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் என்று அவன் வார்த்தைகள் நினைவூட்டின. தஹஜ்ஜுத் தொழுகை சுப்ஹி பாங்கு ஒலிப்பதற்கு முன் இரவின் நடுவில் உறக்கத்திலிருந்து எழுந்து தொழப்படும் மிகுந்த புண்ணியம் நிறைந்த தொழுகை.